நீ உடனே கிளம்பிங்க வா. ஏன் என்னாச்சு? மணிகண்ட மாமாவை மகாலிங்கம் அடிச்சிட்டான். என்ன மகாலிங்கம்மா? புனிதாவோட மாமாவா? மகாலிங்கம் நம்ம வீட்டுக்கு வந்தாரா? மரகதத்தைய மணிகண்ட மாமா தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காருன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன நீ சொல்ற? அத்தை நம்ம வீட்டுல இல்லாதது அவருக்கு எப்படி தெரியும்? அவர் பேசினத நீ கேட்டிருக்கணும். அவருக்கு நம்ம வீட்டுல நடக்கிறது எல்லாமே தெரியுது அமுதா. உனக்கு ஒரு தெரியுமா? இத கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ. இந்த சொத்தெல்லாம் புனிதாக்காவுக்கு மட்டும்தான். இந்த சொத்தை புனிதாக்கா பேருக்கு எழுதி வைன்னு சொல்றாரு. அப்படி எழுதி வைக்கலன்னா நம்ம எல்லாரையும் சாகடிச்சிருவாராம். அதை எதிர்த்து மணிகண்ட மாமா கேள்வி கேட்டாரு. அதுக்கு டக்குன்னு ஒரு அரை ஓங்கி விட்டாரு பாரு. இப்ப வரைக்கும் எனக்கு அந்த படபடப்பு அடங்கவே இல்லை. அந்த தெய்வானியோட குழந்தைய வேற தூக்கி வச்சுக்கிட்டு அவர் ஆடின ஆட்டம் இருக்கே. சரி, மாமா கூட்டிட்டு வந்துட்டாரா? இல்ல, சொத்த புனிதாக்காவுக்கு எழுதி வைக்காம மாமாவை கூட்டிட்டு வர மாட்டாராம். சரி, நீ போன வை. நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். சரி. என்னம்மா, என்னாச்சு? பூசாரி ஐயா வந்து சொல்லிட்டு போனது நடந்துருச்சுப்பா. என்னம்மா சொல்ற? மகாலிங்கம் இங்க வந்திருக்கானா? அவனை யாருன்னு காட்டு, நான் பேசுறேன் அவன்கிட்ட. அவர் இங்க வரலப்பா. வீட்டுக்கு போய் எல்லாரையும் மிரட்டிருக்காரு. என் புருஷனை மிரட்டி அடிச்சிருக்காருப்பா. என்னது? மணிகண்டன் அடிச்சானா? என்னம்மா சொல்ற? எதுக்காக அடிச்சான்? இந்த சொத்துல எல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. எல்லாமே புனிதாக்குன்னு எழுதி கொடுக்கணும். இல்லன்னா அவர் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிருக்காராம்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரிம்மா, நடந்தது நம்ம புனிதா கிட்ட சொல்லலாம். வேண்டாம்ப்பா. அன்னி பாவம். வீட்டுக்கு போனா அவங்களே தெரிஞ்சுக்க போறாங்க. ஆனா இந்த சொத்து விஷயத்துல அண்ணிதான் ஒரு முடிவெடுக்க முடியும். அண்ணனுக்கும் அன்னிக்கும் இந்த சொத்துல எந்த ஆசையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். திரும்ப திரும்ப இந்த சொத்துக்காக மணி மாமா புனிதா அண்ணிய திட்டுறதும் தரக்குறைவா பேசுறதும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சொத்து எல்லாமே புனிதா அண்ணி வச்சுக்கிட்டோம். சொத்தை விட மணி மாமாவோட உயிர் தான் முக்கியம். அமுதா, நான் கபிலன்ட்டையும் புனிதா கிட்டையும் மகாலிங்கத்தை பற்றி பேசுறேன். சொத்து விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேம்மா. உங்க இஷ்டம்பா, நீங்களே பேசுங்க. நீங்க பேசுறதுதான் சரியா இருக்கும். கபிலா, உங்க 2 பேருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா, என்ன விஷயம்? நம்பியோட சொத்துல உனக்கு எதுவும் விருப்பம் இருக்கா? என்னப்பா கேள்வி இது? இல்லப்பா, அப்பா கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நான் சம்பாதிக்கிறதே போதும்பா. என்னைக்கு நான் மாமா சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்லை. கபிலா, எனக்கு என் பிள்ளைய பற்றி தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட உறுதிப்படுத்துகிறதுக்காக கேட்கிறேன். புனிதாம்மா, உனக்கும் அப்பா சொத்துல உனக்கு ஆசை இருக்கான்னு நான் கேட்க முடியாது. அது நீ சம்பாதிச்ச சொத்தும் கூட தான். ஆனா காசு பணத்தை விட மனசுக்கு நிம்மதி தான் முக்கியம். அந்த நிம்மதிக்காக சொத்து வேணாம்னு உன்னால சொல்ல முடியுமா? மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? பா, மணிகண்டன் ஃபோன் பண்ணானா? இல்லப்பா. இல்லையே. நீங்க சம்மந்தமே இல்லாம மாமா சொத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்களே, அதான்ப்பா கேக்குறேன். மணிகண்டன் ஏதோ போன் பண்ணலப்பா. ஆனா பூசாரி சொன்ன மாதிரி மகாலிங்கம் நம்பி வீட்டுக்கு போயிருக்கான். யார் சொன்னாங்க மாமா?
ஐயோ, வீட்ல தெய்வானியும் குழந்தையும் மட்டும் தானே இருக்காங்க. மணிகண்டன் கூட இருக்கானான்னு தெரியலையே. நீ பதட்டப்படாத புனிதா. வீட்டுல எல்லாருமே இருந்திருக்காங்க. மரகதமும் அங்கதான் இருந்திருக்காங்க. என்னப்பா? அம்மா இப்ப வீட்லயா இருக்காங்க? அம்மா வந்துட்டாங்களா? எங்க போயிருந்தாங்க? எப்படி வந்தாங்க? ஏன் அம்மா என்ன பார்க்க இங்க வரவே இல்ல? இப்போ விஷயம் அது இல்லம்மா. அந்த மகாலிங்கம் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வைக்கலன்னா உன் அம்மாவை உன் தம்பிகள் எல்லாம் சாவடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? என் மாமா அப்படியே சொன்னாரு? ஆமாம்மா, காசு பணத்தை வச்சு நிம்மதியை வாங்கிடலாம்னு உன் மாமன் நினைக்கிறாரு. இல்ல, உனக்கு சொத்து எழுதி கொடுத்து அது மூலியமா மரகதம் அவங்க பிள்ளைங்க மேல உள்ள வன்மத்தை சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரோ? அதான் நமக்கு தெரியல. நாம இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுமா. மாமா கிட்ட நான் பேசுறேன். எப்படி பேசுவீங்க? நீங்க இல்லைன்னு தெரிஞ்ச உங்க வீட்டுக்கு போக தெரிஞ்ச மாமாவுக்கு உங்களை பார்க்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? வந்தாரா? வரல. அப்பவே தெரியல அவரோட பகையை உங்களை வச்சு தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாரோன்னு இப்ப எனக்கு தோணுது. கபிலன், அப்படிலாம் எதுவும் இருக்காது கபிலன். மகாலிங்கம் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போகட்டுமா. உனக்கு விருப்பம் இருந்தா சொத்தை எல்லாம் மணிகண்டனுக்கும் சரவணனுக்கும் நீ எழுதி கொடுத்துரு. நமக்கு யாரோட சொத்தும் வேண்டாமா. ஐயோ மாமா, நான் ஏற்கனவே அப்படிதான் நினைச்சிருக்கேன். கபிலன், நாம உடனே வீட்டுக்கு போலாம் வாங்க. என்ன விளையாடுறீங்களா? எவ்வளவு வலியோட அட்மிட் ஆனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஐயோ கபிலன், எனக்கு இப்ப எந்த வலியும் இல்ல. எப்படி இருக்கும்? உங்க அம்மாவும் உங்க தம்பியும் உங்க மாமாவால பயந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நீங்க உடனே உங்க வீட்டோட ரட்சகனா மாறிடுவீங்களே. சீரியஸா எனக்கு எந்த பெயினும் இல்ல கபிலன். நம்ம வீட்டுக்கு போலாம். நான் டாக்டரை கூப்பிடுறேன், அவங்க வந்து சொல்லட்டும். அவங்களே வந்துட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அவங்க எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க? அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நாங்களும் அவங்கள ரெஸ்ட் எடுக்க தான் சொல்றோம் டாக்டர். புனிதா தான் உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோ, நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். அதுவும் எங்களோட அப்சர்வேஷன்ல இருக்கணும். கேட்டுக்கோங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். என்ன கபிலன், உங்க ஒய்ஃப் இப்படி சொல்றாங்க? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கோம். புனிதா, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கேட்டிங்களா? கபிலன் ப்ளீஸ் கபிலன், நான் சொல்றத கேளுங்களேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்க வீட்டுக்கு போறத பத்தி எதுவும் பேச வேண்டாம்.